பொம்மை முதல்வர் ஸ்டாலின் விளம்பரங்களால் உருவாக்கி வைத்திருந்த அத்தனை பிம்பங்களும் உடைந்த ஆண்டு 2023 தான். நான் தான் நம்பர் 1 என தனக்கு தானே புகழ் மாலை சூட்டிக் கொண்டிருந்த பொம்மை முதல்வரை அதிர வைத்தது ஒரு ஆடியோ. ஏப்ரல் 19ஆம் தேதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோவில் உதயநிதியும் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி சம்பாதித்து விட்டார்கள் என்கிற செய்தி இருந்தது. ஆடியோ வெளியான அதே வாரத்தில் திமுக தலைமை குடும்பத்திற்கு நெருக்கமானதாக சொல்லப்படும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டனர். அந்த சோதனை ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான அண்ணாநகர் திமுக எம்எல்ஏ மோகனின் வீட்டிலும் அலுவலகத்திலும் நடைபெற்றது. அடுத்து 18/5/2023 அன்று உதயநிதியின் ரசிகர் மன்ற செயலாளர் பாபுவின் அலுவலகத்தில் கால் பதித்தது அமலாக்கத்துறை. அங்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதற்கான ஆவணங்களை கைப்பற்றினர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஆடியோ மற்றும் சோதனைகளால் திமுக தலைமை ஆடி போயிருந்த நேரத்திலும் ஸ்டாலினின் அன்பு தளபதி செந்தில் பாலாஜி ஆட்டத்தை குறைக்கவே இல்லை. ஆட்டமாய் ஆடிய கரூர் கும்பலுக்கு ஆப்பு வைக்க நாள் குறித்தன புலனாய்வு அமைப்புகள். 26/5/2023 அன்று தொடங்கி 2/6/2023 வரை செந்தில் பாலாஜி மற்றும் அவரோடு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கரூரில் செந்தில் பாலாஜியின் தம்பி வீட்டில் சோதனை செய்ய வந்த அதிகாரிகள் திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டனர். சும்மா சோதனை தானே, அரசியல் பழிவாங்கல்னு சொல்லி சமாளிச்சிடுவோம் என நினைத்த திமுகவினர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் என கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. 13/6/2023 அன்று செந்தில் பாலாஜியின் வீட்டிற்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். அன்று இரவு அவரை கைதும் செய்தனர். செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பின்னர் ஊழலில் ஊறி திளைக்கும் விளம்பர அரசு ஆட்டம் காண தொடங்கியது. 17/7/2023 அன்று செம்மண் குவாரி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை செய்தனர். சோதனை நிறைவடைந்ததும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் காரில் புறப்பட்டார் பொன்முடி. பொன்முடியும் கைது செய்யப்பட்டு விடுவாரோ என திமுக வட்டாரங்கள் பதறி கொண்டிருந்த நிலையில் அப்படி எதுவும் நடக்கவில்லை. இதற்கிடையே வருமான வரித்துறையின் கண்கள் ஏவா வேலுவின் பக்கம் திரும்பியது. 3/11/2023 அன்று ஏவா வேலு மற்றும் அவரது மகன்களுக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். டிசம்பர் என்றாலே பேரிடர் என்று சொல்வார்கள். அந்த வகையில் திமுகவினர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பேரிடர் ஒன்று டிசம்பர் மாதம் வந்தது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு டிசம்பர் 21 அன்று 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதற்கிடையே ராசா KN நேருவின் நண்பரின் இடங்களிலும் சோதனைகள் நடந்துள்ளன. ஆக பொம்மை முதல்வருக்கு 2023ஆம் ஆண்டு சோதனை மேல் சோதனையாய் முடிந்துள்ளது. இனி வரும் 2024ஆம் ஆண்டில் இந்த சோதனைகளுக்கெல்லாம் முடிவு பிறக்க இருக்கிறது. அடுத்தது ஏவா வேலுவா, பொன்முடியின் மகனா, ராசாவா, KN நேருவா, இல்லை பட்டத்து இளவரசர் உதயநிதியா என பல்வேறு சர்ப்ரைஸ்களுடன் 2024ஆம் ஆண்டு பிறக்க இருக்கிறது. அடுத்தது யார் என்கின்ற கேள்வியோடு புத்தாண்டை வரவேற்கும் பொம்மை முதல்வர் தமிழக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நிற்கிறார்.